ரெஃப்யூஜி அகதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 மொழியில ஒரு மொழி பேசணும். அது ஒரு முக்கியம். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் ஸ்கெட்யூல்டு 8 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 இந்திய மொழியில ஒரு மொழியை பேசணும். அது உங்களுக்கு தெரியும், அசாமீஸ்ல இருந்து தோக்ரி வரை ஒரு மொழி பேசி இருக்கணும். இந்த சட்டமும் பாத்தீங்கன்னா எளிதா இல்லைங்க. அந்த ஃபார்மேட்லாம் ஃபில் பண்ணணும். இங்க இந்தியாவில் எங்க இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா எந்த ஊர்ல பிறந்தாங்க, இந்தியாவுக்கு எப்ப வந்தாங்க, இதை அட்டஸ்ட் பண்ணணும் தாசில்தார். அதன் பிறகு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் உள்துறை செயலாளர் இதை முடிவெடுத்து குடியுரிமை கொடுக்கிறார். இதை முதல்ல நம்முடைய நண்பர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினோம். அதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு. அதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்கன்னா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்முடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அதனுடைய நிறுவன தலைவர் அண்ணன் நாட்டாமை சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து தொண்டர்கள், தலைவர்கள், மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. தேசிய நீரோட்டத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்றார்கள். அதனால் அண்ணன் சரத்குமார் அவர்களை மறுபடியும் வரவேற்று, அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்களை மறுபடியும் வரவேற்று, இது பாரதிய ஜனதா கட்சியை இன்னும் பெரிதாகி இருக்கிறது, நம்முடைய குடும்பம் இன்னும் பெரிதாகி இருக்கிறது. அண்ணன் சரத்குமார் அவர்கள் சொன்னது போல 2026 தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். 2024 மோடி ஐயா 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமர்வார். தமிழகத்திலிருந்து அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் என்பதை இந்த இணைப்பு நிகழ்வு மற்றும் ஒரு முறை உறுதி செய்திருக்கிறது. அண்ணன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் முடிச்சிட்டீங்கன்னா கூட்டணிக்கு வரும். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய நிலைப்பாடு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அகதி சொந்தங்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு விரைவாக குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அண்ணன் சொல்வது போல நிறைய பேர்த்துக்கு குடியுரிமை கிடைத்திருக்கிறது. 11 ஆண்டுகள் இந்தியாவில் யார் வசித்திருக்கிறாங்களோ கொடுத்து. அண்ணா, இந்த ஆக்டே ரொம்ப தெளிவா இருக்கு. இஸ்லாமிஸ்ட் ரிபப்ளிக், அதாவது தன்னுடைய இஸ்லாமிய நாடாக சொல்லி பாகிஸ்தான்ல ஒரு இந்து திருமணம் இன்னைக்கு சட்டத்திற்கு புறம்பானது இருக்கு. பாகிஸ்தான்ல பல பிரச்சனைகள் இருக்கு. அதே பிரச்சனை சிறு சிறு அளவுல பங்களாதேஷ்ல இருக்கு, பெரிய அளவுல ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. இவர்கள் எல்லாம் 2014 டிசம்பர் 31க்கு முன்னாடி வந்து அகதிகளை போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதுவுமே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு கேம்ப்ல இருந்து வெளியே வரலாம், வேலைக்கு போலாம். சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு இருக்கிறாங்க, சாப்ட்வேர் கம்பெனியில வேலைக்கு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா பள்ளியில படிக்கலாம், இன்ஜினியரிங் கல்லூரியில படிக்கலாம். யாருக்கும் எங்கேயும் எந்த விதமான யாரும் தடுக்கவில்லை. எல்லா வசதிகளும் அவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நாம பேசுறது 51-67 நம்முடைய கையெழுத்தின்படி யாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெஃப்யூஜி அகதிகளுக்கு நாம் குடியுரிமை கொடுப்பது கிடையாது. இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு தெளிவா இருக்கும். அதாவது யாரெல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்களோ சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு 11 ஆண்டுகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுக்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிபெட், இப்ப நார்த் இந்தியாவுக்கு போனா டிபெட்டுக்கு இதே பிரச்சனை தான். டிபெட்டியன் ரெஃப்யூஜி, டிபெட்ல இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு. அதனால் நாம் ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். மதத்தின் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை யார் அவங்கள பெர்சிக்யூட் பண்றாங்க, அவர்களுக்கான சிறப்பு சட்டம் இது. அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். யாருக்கும் எதிரானது இது கிடையாது. நீங்க கேட்டது போல மலையக தமிழ், ஆனா அதை பண்ணது யாருங்கன்னா, மலையக தமிழ ஆரம்பிச்சது சுதந்திரம் கிடைத்த உடனே இலங்கையில ஒரே நாள்ல லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 6-7 லட்சத்திற்கு மேற்பட்ட மலையகத்தில் வாழக்கூடிய சொந்தங்களை குடியுரிமையை பறிச்சுட்டாங்க இலங்கையில். அதுவரை இலங்கையினுடைய குடியுரிமை இருந்தவர்கள் சுதந்திரம் கிடைத்து ஒரு வாரத்துக்குள்ள குடியுரிமை பறிக்கப்பட்டது. அதற்கு அப்பவே தமிழ்நாட்டில் காமராஜர் ஐயா இருந்தாங்க, சாஸ்திரி ஐயா இந்தியாவுடைய பிரதமராக இருந்தாங்க. அங்க இலங்கை அதிபரோடு சிறப்பாக ஒரு சட்டம் போட்டு தமிழகம், கேரளா, கர்நாடகா, குறிப்பாக இந்த 3 மாநிலத்திற்கும் அவரை திரும்ப கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் அங்க மறுபடியும் அவங்களை ரீசெட்டில்மெண்ட் பண்ணி அவர்களுக்காக டான்டி போன்ற நிறுவனங்கள் ஆரம்பிச்சு அவர்களுக்கு நாம் உத்தரவாதம், உறுதிமொழி கொடுத்து கூட்டி வந்திருக்கின்றோம். அது முற்றிலும் வேறு. ஏன்னா அவர்களுக்கு குடியுரிமை பறிக்கப்பட்டது. 1948 அவங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு மலையக தமிழர்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்ட பொழுது அதற்கு தீர்வு.
ஆனால் நீங்க கேட்கறது ரெஃப்யூஜி, யார் அங்கே அகதிகளாக வந்திருக்கின்றார்களோ, இரண்டும் வேற வேற கேட்டகரிங்க. ஆனா சிஏஏ முடிச்சிருவானே, ஆனா சிஏஏ முடிச்சிடறோம். அண்ணே சரிங்க அண்ணே, இந்த சட்டம் 3 நாடுகளுக்கு பொருந்தும் நாம் பேசியிருக்கோம். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ். இந்த 3 நாடுகளுக்கு கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இருக்காங்கண்ணே. இந்த 3 நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லை. நம்ம நெய்பர். இந்த 3 நாடும் தன்னை இஸ்லாமிக் ரிபப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது அடிப்படை இஸ்லாமிய நாடுகள். இஸ்லாமியர்களுக்காக சட்டம் இருக்கு, அவங்க டைவோர்ஸ் ஆக்ட் இருக்கு, சொத்துக்காக தனி சட்டம் அவங்களுக்கு இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு இஸ்லாமிய மதம் சம்பந்தப்பட்ட சட்டம் இருக்கு. தப்பு சரி நாம சொல்லிங்கன்னா அந்த நாடு அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம். அதனால்தான் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் தவிர எல்லா மதமும், கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, சீக்கியர்கள் இருக்கிறாங்க. அதனால் இந்த 3 நாடுகளும் அடிப்படையில் தன்னை இஸ்லாமிய நாடுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒரு இஸ்லாமியர் இந்தியாவுக்கு வர்றாங்க. அவர்களுக்கு நாம் குடியுரிமை மறுப்போம் என்று சொல்லவில்லை. 14 வருஷம் 11 ஆண்டுகள் நீங்க இந்தியாவில் இருக்கணும், உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் சொல்றேன். ஏன்னா பிரான்ஸ் இஸ் நாட் இஸ்லாமிக் ரிபப்ளிக். வியட்நாம்ல இருந்து ஒரு இஸ்லாமியர் இந்தியாவுக்கு வர்றாங்க. அவர்களுக்கு என்ன சொல்றோம், 11 வருஷம் நீங்க இந்தியாவில் இருந்திருக்கணும், உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறோம். யாருக்கும் மறுக்கவில்லையே. இந்த 3 நாடுகளும் தன்னை இஸ்லாமிய ரிபப்ளிக்கா சொன்னனால அங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் சம்பந்தம் இல்லாத மதத்திற்கு மட்டும் கொடுத்திருக்கோம். இது எந்த அடிப்படையில் மதத்திற்கு எதிரின்னு அவங்க சொல்லாங்கன்னா, அதே கேள்வியை திரும்ப நான் கேட்கறேங்க. உறுதி. இப்ப தஸ்லீமா நஸ்ரீன் போன்ற இஸ்லாமியர்கள் அங்க இருக்கக்கூடிய அரசோடு சண்டை, இவர்களுக்கு நம்ம 2 விஷயத்தை பேசிக்கலாம். ஒரு தனி மனிதனுக்கும் அரசாங்கத்துக்கும் சண்டை இருக்கலாம். அவர்கள் பேசுறதுனால, தஸ்லீமா நஸ்ரீனுடைய புத்தகத்தினால, அல்லது இதே சல்மான் ரஷ்டிக்கு இதே தான் பொருந்தும். சல்மான் ரஷ்டினுடைய புத்தகத்தினால அவருக்கும் இண்டிவிஜுவலா அவருக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் ஒரு கிளரிக்குக்கும் ஃபாத்வா போடுறாங்க அப்படின்னா அவர்களையும் நம்முடைய நாட்டில் நாமல் நாகரீகமா சமமா தான் நடத்தியிருக்கோம். ஆனால் நாம் பேசுவது அடிப்படையில் ஒரு இனத்துக்கு பேசுறோம். நீங்க இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு தஸ்லீமா நஸ்ரீனோ ஒரு சல்மான் ரஷ்டியோ நீங்க பேசுறீங்கன்னா அவர்களுக்கும் குடியுரிமை இருக்கு. பட் அவங்க இந்த ப்ராசஸ்ல போகணும்னு நம்ம சொல்றோம். அவர்கள் இந்த 14 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். அவர்கள் குடியுரிமைக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்களே, ஜீன் ரீஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு பெரிய பெரிய ஆட்கள், எக்கனாமிக்ஸ், பொருளாதார சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கோம்ல. எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோங்கன்னா நம்மை பொறுத்தவரை யாருக்கும் மறுக்கவில்லை. இந்த 3 நாடுகளும் தன்னை இஸ்லாமிக் ரிபப்ளிக்னு சொல்லனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், ஏன்னா அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் இவர்களுக்கு எதிராக இருக்கு. தனிப்பட்ட மனிதர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை, அதை நம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் அணுகுகின்றோம். இன்னைக்கு இலங்கை தன்னை ஒரு சிங்களா ரிபப்ளிக்காக டிக்ளேர் பண்ணலீங்கன்னா, இன்னைக்கு இலங்கை நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அ சிங்கிள். ஆனா நம்ம ஃபேக்டா பேசுறோம். எனக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும், உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கும். அது மைக்கு வழியே நானும் பேசுறேன். நான் ஒரு மாநில தலைவராக ஒரு மைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்பொழுது நான் ஃபேக்டா சொல்லணும். இன்னைக்கு இலங்கையை பொறுத்தவரை இட் இஸ் நாட் அ சிங்கிளா ரிபப்ளிக். அங்கே எல்லாருமே இருக்காங்க. புத்திஸ்ட் இருக்காங்க, தமிழர்கள் இருக்கிறாங்க, மலையக தமிழர்கள் இருக்கிறாங்க, பெரிய அளவில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன், அதற்கு நம்முடைய அரசு போராடி கொண்டிருக்கின்றோம். உண்மையாலும் இத்தனை ஆண்டுகள் இந்திய அரசுல நம்முடைய மோடி அரசு மட்டும்தான் 13வது சட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கன்னு அக்ரெசிவா பேசுறது. நாங்க ரணில் விக்ரமசிங்கஜி அவங்க கிட்ட இப்ப சமீபத்தில் ஜெய்சங்கர்ஜி சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள் இலங்கைக்கு போகும்போது இலங்கை மண்ணில் வச்சு பேசிட்டு வந்திருக்காங்க. 13வது சட்ட திட்டம் இலங்கையிலே வந்துவிட்டால் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு அது மட்டும்தான். ஜஃப்னாக்கு போங்க, தமிழர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா பிரச்சனையில் இருக்கிறாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. 3 முறை ஜஃப்னாக்கு போயிருக்கோம். அவர்களுக்கும் தீர்வு 13 அமெண்ட்மெண்ட். அவங்க சொல்றாங்க எங்க மண்ணில் எங்களுக்கான தீர்வு 13th அமெண்ட்மெண்ட் கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதிகாரப்பூர்வமாக ஒரு நாடு தன்னை இந்த மதத்தினுடைய நாடு அந்த மதத்தினுடைய நாடுன்னு டிக்ளேர் பண்ணாதப்ப எப்படி தனியாக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் உங்களுக்கு பொருந்துங்கண்ணா?